இந்த சம்பவத்துக்கு வந்து நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல இந்த பதிவ பார்த்துட்டு ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா, இத்தன அப்பாவி உயிர்கள் வந்து பறிபோவறதுக்கான சான்ஸ் இல்லாம போயிருந்திருக்கும். இந்த விபத்துல நெறைய பேர் உயிரை இழந்திருக்காங்க. நெறைய பேர் குடும்பத்துல இருக்கவங்களையும் இழந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் கேரளாவ சேர்ந்த ஒரு நர்ஸ். இவங்க வந்து லண்டன்ல வேல பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஆசையே வந்து கேரளாவுல ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் பண்ணணும்ன்றது தான். அதுக்கான எக்ஸாமும் எழுதி அதுலயும் பாஸ் ஆயிட்டாங்க. அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரதுக்கான ப்ராசஸ் பண்றதுக்காக அவங்க கேரளா கிளம்பி வந்திருக்காங்க. வந்து எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு வேலையும் கிடைக்கிற மாரி இருக்கிறதுனால, திருப்பி லண்டனுக்கு போயிட்டு எல்லாமே அங்க இருக்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு, அப்படியே கேரளாக்கு வந்து செட்டில் ஆயிடலான்ற கனவோட பசங்க கிட்டலாம் வந்து ரொம்ப நம்பிக்கையா அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து அவங்க தூங்காம ரொம்ப நேரம் அந்த பசங்க கூட பேசிட்டு இருந்ததாகவும், அவங்க வீட்ல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இனிமே அம்மா நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்னு அந்த பசங்க ரொம்பவே எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நிலைமை ஆகும்னு நமக்கு தெரியல. அந்த பசங்க வந்து ரொம்ப பெரிய பசங்களா இல்ல. பையன் வந்து 10த் படிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து 7த் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் வந்து அந்த பசங்க மனசுல எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்?